ராமனுடைய முதல் அம்பை அவன் அந்த அரக்கி தாடகையின் மீது விட்ட பொழுது அம்பு எப்படி போச்சுன்னு எழுதுனாங்க மகாகவி. நாக்குக்கும் இந்த மூளைக்கும் நடுவுல ஒரு 12 இன்ச்சு. சிந்திச்சிட்டு பேசுங்க. சொல்லாத சொல்லுக்கு நீ அதிபதி, நீ சொல்லிவிட்ட சொல் உனக்கு அதிபதி என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொன்னேன். சொல் ஒக்கும் கடிய வேக சுடு சரம். புத்தகம் வாங்குவது என்பது ஒரு டெக்னிக். பார்த்ததெல்லாம் வாங்கக்கூடாது. நீ எந்த புத்தகத்தையும் காசு கொடுத்து வாங்க முடியாது. நீ வாங்குவதெல்லாம் காகித கூலியும் அச்சுக்கூலியும் தவிர எந்த சொல்லையும் உன்னால், எந்த சிந்தனையும் உன்னால், எந்த புத்தகத்தையும் உன்னால் காசு கொடுத்து வாங்கிவிட முடியாது. என் நேரத்திற்குத்தான் ஊதியமே தவிர என் சிந்தனைக்கு யாராலும் ஊதியம் தந்துவிட முடியாது என்பதுதான் சிந்தனையினுடைய மிகப்பெரிய பலம். ஓஷோவை படித்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு 40-50 பக்கங்கள் கடக்க ஓஷோ இப்படி சொல்கிறான். நுண்ணறிவாளர்கள் சூழ்ச்சி செய்வதில்லை, சூழ்ச்சி செய்ய நுண்ணறிவு தேவையில்லை. முட்டாள்களே சூழ்ச்சி செய்கிறார்கள், புத்திசாலித்தனமே போதுமானது. விசை உறும் பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன். நசையரு மனம் கேட்டேன், நித்தம் நவம் என சுடர் தரும் உயிர் கேட்டேன். அசைவரு மதி கேட்டேன், இதை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ, வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல். சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல். கண்ணீர் துளிவர உள் உருக்குதல். இவையாவும் நீ அருளும் தொழில்களன்றோ எனும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் கல்வி கடவுளுக்கான வணக்கத்தை முன்வைத்து ஒரு வாக்குமூலத்தை தந்துவிட்டு என்னுடைய பேச்சை தொடங்கலாம் என்று கருதுகிறேன். எப்பொழுதும் என்னுடைய பேச்சை தொடங்குகின்ற பொழுது ஒரு தியானம் போல், ஒரு தவம் போல், ஒரு யாக வேள்வியை போல் இந்த சொல்லை சொல்லிவிட்டுத்தான் என் பேச்சை தொடங்குவது வழக்கம். அந்த வாக்குமூலத்தை இதோ இந்த மேடையிலும் தந்துவிட்டு என் பேச்சை தொடங்குகிறேன். யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம் வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது. அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது. எவ்வளவு சீக்கிரமாக அந்த சொல் நம்மை வந்து சேர்கிறதோ நம்முடைய வாழ்க்கையில் அவ்வளவு சீக்கிரமாக மாற்றம் நிகழும். ஒரு மிகப்பெரிய துன்பம், துயரம் என்ன தெரியுமா? நம் வாழ்க்கையில் நாம் பலகாலமாக காத்திருக்கக்கூடிய அந்த சொல் இதோ வந்து சேரக்கூடிய அந்த சூழ்நிலை நிகழ்கின்ற அந்த வினாடியில விதியின் வசத்தினால் பக்கத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் தள்ளி உட்காருங்கன்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, அவங்க ரொம்ப நேரமா காத்திருக்காங்க, ஒரு நாற்காலியை கொண்டு வந்து போட சொல்லுங்க. நம் கவனம் அங்க போகும். அப்போ சொல் நம்மை கடந்து போயிருக்கும். மறுபடியும் அந்த சொல்லுக்காக நாம் காத்திருக்க தொடங்கினால் அது ஒரு சுத்திட்டு வரதுக்கு 30-40 வருஷம் ஆயிடும். யார் ஒருவர் சொல்லை கவனமாக கேட்டுக்கொள்கிறார்களோ, வந்த நோக்கத்தை யார் ஒருவர் முழுமையாக புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் ஜெயிக்கிறார்கள் என்கின்ற வாக்குமூலத்தை தந்துவிட்டு, சொல் ஒக்கும் கடிய வேக சுடு சரம் என்று ஏன் தலைப்பு தந்தேன் என்றால், நான் தமிழ் படித்தவள். தொல்காப்பியம் இப்படி சொல்லுகிறது, எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. எல்லா சொல்லுக்கும் பொருள் இருக்கு, பொருள் இல்லாம ஒரு சொல் கிடையாது. ரொம்ப நார்மலா பேசுற மாதிரி இருக்கும், ஆனா அவங்க நார்மலா பேச மாட்டாங்க. நான் தெரியாமத்தான் கேட்கிறேன்பாங்க, தெரிஞ்சு கேட்கிறாங்கன்னு அர்த்தம். நான் ஒன்னு சொல்லுவேன், நீ தப்பா நினைச்சிக்க மாட்டியேம்பாங்க, தப்பா நினைக்கிற மாதிரி ஏதோ சொல்ல போறாங்கன்னு அர்த்தம். என்ன உன்ன மாதிரி பல பேரை நான் இப்பெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறேனே அப்படின்னா அதுக்கு வேற அர்த்தம். சொல்தான் எப்படி நம்மை வந்து சேர்கிறது? ஒரு கேரக்டர் இருக்கு, ஒரு பாத்திரம் இருக்கு.
ராமாயணத்தில் ஒரு பாத்திரம் தலைமை பாத்திரம், ராமன் என்று அதற்கு பெயர். அந்த பாத்திரத்துக்கு ராமன் என்று பெயர். அந்த ராமன் கன்னி போருக்கு புறப்படுகிறான். விஸ்வாமித்திரர் அவனை அழைத்து செல்கிறார். அழைத்து சென்று ஒரு யாகம் நடத்துகின்ற அந்த மலைக்கு கீழே நிறுத்திவிட்டு, இந்த யாகத்தை தடுத்து நிறுத்துகின்ற அந்த அரக்கியை நீ கொல் என்று சொல்கிறார். தாடகை என்கின்ற ஒரு பெண் வந்து அங்கே நிற்கிறாள். விஸ்வாமித்திரனுடைய ஆணைக்கு இணங்க தன்னுடைய அம்பை எடுத்து வில்லிலே பூட்டுகிறார் ராமன். வில்லிலே பூட்டி விட்டார். அந்த அம்பு போகுது, போய் அந்த அரக்கியை கொல்கிறது. இது பாட்டு, இது சூழல். அந்த பாட்டினுடைய முதல் வரிதான் அந்த அம்பு எப்படி போச்சு அப்படின்னு கம்பர் எழுதுகிறார். கம்ப ராமாயணம் இருக்குல்ல, அது எந்த இலக்கியமாக இருந்தாலும் தமிழில் அந்த இலக்கியத்தை பற்றி பேசுகின்ற பொழுது கண்ணதாசன் இப்படி சொல்லுவார்: காலம் எனும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பன் அவன் பாட்டு, அவன் தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு, கல்லிருக்கும் கூந்தலினால் உள்ளிருப்பாள் என்று சொல்லி பள்ளமிடும் ராகவனை நம்பு, அது பாடல் அல்ல உண்மை என்று நம்பு என்பார். 10,000 கவிதைகளை முத்தாக அள்ளித்தந்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு என்று எழுதுவார். நான் யோசிச்சு பார்க்கிறேன், ஒரு அம்பு போகுது, ஒரு அரக்கியை வதம் செய்கிறது, இவ்வளவுதான் செய்தி. இப்ப ராமாயணம் சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், கதை முக்கியமல்ல தோழமைகளே. அது எந்த மதத்திலே வந்த கதையாக இருந்தாலும் கதை முக்கியமல்ல, கதை சொல்லுகின்ற அறம் முக்கியம். அந்த கதை ஏன் சொல்லப்படுகிறது என்கின்ற செய்தி முக்கியம் என்பதனை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தலைப்பை நான் எடுத்தேன். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால பாண்டிச்சேரி கம்பன் கழகத்துல இதே ஊர்க்காரங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் 2 பேர், புகழ்பெற்ற நாட்டார் வழக்காற்றியல்ல புகழ்பெற்ற 2 பெர்ஃபார்மர்ஸ். நான் அப்பொழுது சின்ன பிள்ளையாக கம்பன் கழகங்களுக்கு சென்ற வேளையில் அந்த மேடையில நவநீதம் சார் இப்படி வந்து மேடையில் அப்படி வர்றார், வந்து சொல்றார், என்ன பெரிய ராமாயணம் 10,000 கவிதை 12,000 இதோ பார், இந்த எலுமிச்சை பழத்தை அப்படி தூக்கி போட்டு பிடிக்கிறதுக்குள்ள ராமாயணத்தை சொல்லிடுறேன்னாரு. அப்படியே விக்கித்து நிற்கிறது அவை. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, அவர் சொல்லி முடிச்சிட்டார். எலுமிச்சை பழத்தை அப்படி தூக்கி பிடிக்கிறதுக்குள்ள சொல்லி முடிச்சிட்டார் ராமாயணத்தை. என்ன சொன்னார் தெரியுமா? அம்பு விட்டாம்பார் ராம, செத்தாம்பார் ராவண. இவ்வளவுதானே கதை. அதுக்கு நடுவில் எதுக்கு 12,000 பாட்டு? கம்ப ராமாயணம் என்பது கதை அல்ல, அது கம்ப சூத்திரம். அதற்குள்ளாக சில விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி நான் அந்த விஷயங்களில் இருந்து எடுத்து என் பேச்சை கேட்க வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த வினாடியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய உன்னதமான விஷயத்திற்கு முன்னால் அதை நான் அர்ப்பணிக்கிறேன். எனக்கும் உங்களுக்கும் இடையே நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதம் என்ன தெரியுமா? இந்த வினாடியில் நான் என் வாழ்க்கையில் மறுபடியும் பெற்றுவிடவே முடியாத என் வாழ்க்கையின் மணித்துளிகளை உங்களுக்காக பேசிக்கொண்டு தந்து கொண்டிருக்கிறேன். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் மறுபடியும் பெற்றுவிடவே முடியாத அந்த வாழ்க்கையின் மணித்துளிகளை என் பேச்சை கேட்பதற்காக தந்து கொண்டிருக்கிறீர்கள். இதை விட உன்னதம் வேறு என்ன இருந்து விட முடியும்? அப்படி என்றால் மேடையில் நின்று பேசுகின்றவர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு இல்லையா? அந்த பொறுப்புடன் நான் பேசுகிறேன். அம்பு போகுதுங்க. ராமனுடைய முதல் அம்பை அவன் அந்த அரக்கி தாடகையின் மீது விட்ட பொழுது அம்பு எப்படி போச்சுன்னு எழுதினாங்க மகாகவி கம்பன், கவி சக்கரவர்த்தி கம்பன். சொன்னானா? எப்படி சொன்னான் பாருங்க. அம்பு போச்சான், சொல் மாதிரி போச்சான், சூடா போச்சான், வேகமா போச்சான். சொல் எப்படி போகும்? சூடா போகும்.
வேகமா போகும், சாவடிச்சிரும் சொல். நீங்க திட்டமிட்டு ஒரு சொல்லை சொன்னால், ரொம்ப சூட்சமமாக சொன்னால், அது ரொம்ப சூடாகவும் வேகமாகவும் போய் படுகின்ற பொழுது அது மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்துகிறது. சொல் ஒக்கும் கடிய வேக சுடு சரம். சரம்னா அம்பு, சுடு சரம்னா சூடான அம்பு. கடிய வேக சுடு சரம்னா வேகமா, ரொம்ப வேகமா, அதிவேகமா போன சூடான அம்பு. எப்படி போன சூடான அம்பு? சொல் மாதிரி போன சூடான அம்பு. உங்கள் எல்லோருக்கும் சொல்லுகிறேன், சொல் கேட்கும் மரபு நம் மரபு. சொல்லில் இருக்கிறது சூட்சுமம். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்கின்ற சொல்லோடு நான் என் பேச்சை தொடங்கினேன். நான் ஒரு கொட்டேஷன் உங்களுக்கு கொடுக்கிறேன், இன்னைக்கு சொல் கொடுக்கிறேன். ஒரு சொல் தான். பெண்களே கவனம், ஆண் குழந்தைகளே கவனம், ஆண்களே கவனம், முதியவர்களே கவனம். நம் வாழ்க்கையை அள்ளி தூக்கி கொண்டு போகின்ற சொல் எங்கிருந்து வரும் என்று நமக்கு தெரியாது. மிக கவனமாக அந்த சொல்லை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக. ஒன்றும் இல்லை, நாக்குக்கும் இந்த மூளைக்கும் நடுவில் ஒரு 12 இன்ச்சு. சிந்திச்சிட்டு பேசுங்க. A slip between the cup and the lip. முடியாது. சொல்லாத சொல்லுக்கு விலை ஏதும் இல்லை, சொன்ன சொல்லுக்கு விலை உண்டு. சொல்லாத சொல்லுக்கு நீ அதிபதி, நீ சொல்லிவிட்ட சொல் உனக்கு அதிபதி என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொன்னேன். சொல் ஒக்கும் கடிய வேக சுடு சரம். நம் வாழ்க்கையில் நாம் மறந்துவிடவே முடியாத, நம் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற சொற்கள் என்னன்னு பட்டியல் போடுங்க. நான் ஏதோ ஒரு வாக்கில் ஏதோ ஒன்றை படித்துக் கொண்டிருக்கிறேன். ஓஷோவினுடைய புத்தகம் என்று நினைக்கிறேன், மறைந்திருக்கும் உண்மைகள் என்று அதற்கு அந்த புத்தகத்திற்கு பெயர். அதை படித்துக் கொண்டே இருக்கின்ற பொழுது சில பக்கங்கள் கடந்து விட்டு குரு பேசுகிறான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இங்க புத்தக திருவிழாவுக்கு வந்திருக்கிறீர்கள். இந்த புத்தக திருவிழாவில் புத்தகம் நீங்கள் வாங்குவீர்கள். புத்தகம் வாங்குவது என்பது ஒரு டெக்னிக். பார்த்ததெல்லாம் வாங்கக்கூடாது. முதல் நாள் வரணும், சுத்தி பார்க்கணும். 2வது நாள் வீட்டுக்கு போய் யோசிக்கணும் எவ்வளவு பணம் வச்சிருக்கோன்னு. 3வது நாள் வரணும், மறுபடியும் சுத்தி பார்க்கணும். எல்லா கிட்டேருந்து ப்ராஸ்பெக்டஸ் வாங்கிட்டு போய் உங்களுக்கு தெரிந்த சிந்தனையாளர்கள், ஆசிரியர்கள், பெரியவர்களிடத்தில் சொல்ல வேண்டும், எந்த புத்தகத்தை நான் வாங்கினால் சரியாக இருக்கும் என்ற ஆலோசனை கேட்டுவிட்டு புத்தகத்தை வாங்குவது என்பது ஒரு மரபாக வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? நம்ம புக்கு நிறைய வாங்குறோம், வாசிப்பு பழக்கம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. நான் புக்கு வாங்குறதுல காட்டுற பேரார்வத்தை வாசிப்பதில் யாரும் காட்டுவதில்லை. ஒரு புத்தகத்தை எடுத்து வாசித்து முடிக்கக்கூடியவர்கள் நம்மில் மிக குறைவு. புக்கை எடுத்துருவோம், ஆனா வாசிச்சு முடிக்க மாட்டோம். யார் ஒருவர் புத்தகத்தை முழுமையாக வாசித்து முடிக்கிறீர்களோ, நான் ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற ஒற்றை சொல் ஒருவேளை 800 பக்கத்திற்கான அந்த புத்தகத்தில் 400-500 பக்கங்கள் படித்துவிட்டு நீங்கள் வைத்து விட்டால் அடுத்த பக்கத்தில் அந்த சொல் உங்களுக்காக காத்திருக்கக்கூடும். அந்த ஒற்றை சொல்லை கண்டுபிடிப்பதற்காகத்தான் 500 பக்கம் படிக்கிறீர்கள். நான் தஞ்சாவூர் புத்தக கண்காட்சிக்கு போய் பேசுகின்ற பொழுது அங்க நிறைய வார்த்தைகளை எழுதி போட்டிருந்தாங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால என்னால மறக்க முடியாத சொல், சூடா வந்து தச்ச சொல். நீ எந்த புத்தகத்தையும் காசு கொடுத்து வாங்க முடியாது. நீ வாங்குவதெல்லாம் காகித கூலியும் அச்சுக்கூலியும் தவிர எந்த சொல்லையும் உன்னால், எந்த சிந்தனையும் உன்னால், எந்த புத்தகத்தையும் உன்னால் காசு கொடுத்து வாங்கிவிட முடியாது. சிந்தனை எப்படி காசு கொடுத்து வாங்குவீர்கள்? 500 ரூபாயில் கிடைத்து விடுமா உங்களுக்கு? இப்ப நான் இங்கே வந்திருக்கிறேன், என் பேச்சிற்கு ஊதியம் உண்டா? என் நேரத்திற்குத்தான் ஊதியமே தவிர என் சிந்தனைக்கு யாராலும் ஊதியம் தந்துவிட முடியாது என்பதுதான் சிந்தனையினுடைய மிகப்பெரிய பலம். சிந்தனை என்பது செல்வம். அந்த செல்வத்தை காசு கொடுத்து உங்களால் வாங்கிவிடவே முடியாது என்று அந்த பேரறிஞர் சொன்ன வார்த்தை. ஓஷோவை படித்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு 40-50 பக்கங்கள் கடக்க ஓஷோ இப்படி சொல்கிறான்,
போலீஸ்காரருக்கு இந்த வாசகம் ரொம்ப பிடிக்கும். இதை சொல்லி தானே அவங்க மாள்றாங்க, ஆனா புரிய மாட்டேங்குதே சார். நுண்ணறிவாளர்கள் சூழ்ச்சி செய்வதில்லை. என்ன? நுண்ணறிவாளர்கள் சூழ்ச்சி செய்வதில்லை. சூழ்ச்சி செய்ய நுண்ணறிவு தேவையில்லை. முட்டாள்களே சூழ்ச்சி செய்கிறார்கள். புத்திசாலித்தனமே போதுமானது. முட்டாள்கள் தான் சூழ்ச்சி செய்கிறார்கள். புத்திசாலிகள் ஒருபோதும் சூழ்ச்சி செய்வதே இல்லை. ஏனென்றால் நுண்ணறிவாளர்களுக்கு சூழ்ச்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று பேசுகிறான் ஓஷோ. வீட்டுல போய் மெதுவா யோசிச்சு பாருங்க. சொல் நமக்கு பல்வேறு விதமான ஏற்ற இறக்கங்களுடன் கூடிய வாழ்க்கையை தந்து விடுகிறது. ஆனால் என்ன பிரச்சனை தெரியுமா? சொல் புரிகின்ற பொழுதுதான் அதற்கான கிளைகள் பரவ ஆரம்பிக்கின்றன. அது புரியலன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே டம்மா நிற்கும். இந்த பாட்டு இருக்குல்ல, எப்படி அவன் அம்பு விட்டான் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த பாட்டை நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாடலை தெரிந்தவர்கள் அல்ல, அந்த பாடலின் மீது அறிமுகம் இல்லாதவர்கள் இந்த பாடலை புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை இன்றிலிருந்து இந்த வினாடியிலிருந்து மாற்றம் நிகழலாம். ஏன் தெரியுமா? வெறும் சொல்தான், கருத்து ஏற்றினால் மந்திரம். வெறும் சோறுதான், கருத்து ஏற்றினால் பிரசாதம். வெறும் கயிறு தான், கருத்து ஏற்றினால் தாலி. கருத்து ஏற்றப்பட்ட சொல், கருத்து ஏற்றப்பட்ட சொல் மிக வேகமாக நம்மை வந்து சேர்கிறது. நான் என் அனுபவத்தில், என் வாழ்க்கையில் கருத்து ஏற்றப்பட்ட சொற்களினால் நிறைய பாதிப்படைந்திருக்கிறேன். நன்மையாகவும் சரி, தீமையாகவும் சரி. புரிகின்ற பொழுது வாழ்க்கையினுடைய விஸ்தாரம் புரிகிறது. பாருங்க, அம்பு எடுத்து ராமர் அம்பு விட்டுட்டார். அம்பு ரொம்ப சூடா வேகமா போயிடுச்சு. போய் அடுத்த வார்த்தை, சொல் ஒக்கும் கடிய வேக சுடு சரம் அல் ஒக்கும் நிறத்தினாள் மேல் விடுதலும். அல்னா அல்லும் பகலும், அல்னா இருட்டு. இருட்டா இருந்தாளாம் அவன் மேல விட்டுட்டாராம். விட்டுட்டு சொல்றார், அல் ஒக்கும் நிறத்தினாள் மேல் விடுதலும் வைரக்குன்ற கல் ஒக்கும் நெஞ்சினில் தங்காது அப்புறம் கழன்று கல்லா புல்லோர்க்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயிற்றன்றே. எப்படி போச்சான்? கல்லு மாதிரி இருந்துச்சான் அவன் மனசு, அவ இதயம். கல்லு மாதிரி இருக்கிற அந்த இதயத்துல அந்த அம்பு எப்படி போச்சான்? நல்ல படிச்சவங்க, ஒன்னும் புரியாத குற்ற வேலைகளை செய்யக்கூடிய, குற்றம் செய்யக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடிய, அறியாமையில் மிதந்து கொண்டிருக்கக்கூடியவர்களிடத்தில் நல்லவர்கள் சான்றோர்கள் சொல் சொன்னா அது எப்படி இந்த காதல நுழைஞ்சு இந்த காதல வெளில போயிடுதோ அப்படி இப்படி போயிட்டு அப்படி போயிடுச்சான். கல்லா புல்லோர்க்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயிற்றன்றே என்று சொன்னார். சொல்லாக வந்த அம்பு பொருள் என நிற்காமல் அப்புறம் கழன்று போனது என்று சொன்ன அந்த வாசகம் என் மனதில் ஆயிரக்கணக்கான அலைகளை ஏற்படுத்தியபடி இருக்கிறது. ஒன்றை எப்படி நாம் புரிந்து கொள்வது? ஒன்றும் இல்லை, சொல்லை பற்றி நீங்க குறளை எடுத்து பார்த்தால் நிறைய தெரியும். நான் இலக்கியம் பேசக்கூடியவள், இலக்கியத்தில் இருக்கும் அறம் பேசக்கூடியவள் நான். ஆனா ரொம்ப ஆழமா ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போறேன். புத்தக கண்காட்சியில் சொல்லாமல் வேறு எங்கு சொல்வது? முஸ்லிம்களுக்கு குரான் வேதம், கிறிஸ்துவர்களுக்கு பைபிள் வேதம், இந்துக்களுக்கு இதிகாசங்கள் புராணங்கள் வேதம், தமிழர்களுக்கு திருக்குறள் தான் வேதம். நான் யோசிச்சு பார்க்கிற, இந்த குறளை நாம் சரியாக படித்திருக்கிறோமா? இந்த சிலபஸ்ல வச்சதுனாலேயே படிக்கலங்க. நம்ம தமிழ் வாத்தியார் 100 மார்க் போட மாட்டாரா? 40 குறள் இருக்குமா? அதில் கொஸ்டின் பேப்பரில் 2 மார்க்குக்கு வருமா கடைசியா? எப்படியும் 98 வாங்கிட்டு போயிடலான்னு அந்த 2 மார்க்கு சாய்ஸில் விட்டே திருக்குறளை படிக்கல. நம்ம தேர்வுக்காக இல்லை, குறளை நம் வாழ்க்கைக்காக படிக்க வேண்டும். வாழ்க்கைக்கான சொல் மறைந்திருக்கிறது. அதுல போகிற போக்கில் ஒரு நாளைக்கு ஒரு குறள் படிச்சு பாருங்க. உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற ஏதோ ஒரு ரகசியம் அதற்குள் மறைந்திருக்கலாம். என்ன? கொஞ்சம் லேட்ரல் திங்கிங், கொஞ்சம் அனலிட்டிக்கல் திங்கிங், கொஞ்சம் கிரிட்டிக்கல் திங்கிங் இருக்கணும். அப்போ புரியும் சொல்.
அப்படியே சொன்னா புரியாது, அப்படின்னு போயிட்டே இருக்கணும். கொஞ்சம் கிரிட்டிக்கல் திங்கிங்ல யோசிச்சு பாருங்களேன், கொஞ்சம் காட்சிப்படுத்தி யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வி முறையில் மிகப்பெரிய பலவீனமாக நான் கருதுவது, நான் ஒரு ஆசிரியர், இணை பேராசிரியராக இது என்னுடைய 25வது வருடம். ஒரு டீச்சரா 2024ங்கிறது என்னுடைய வெள்ளி விழா. நான் இதுவரைக்கும் 25 வருஷமா டீச்சரா இருக்கேன் சார். ஒரு மாணவி கூட என்னுடைய கிளாஸ்ல ஃபெயில் ஆனதில்லை. அதுதான் என்னுடைய பாஸ் மார்க். நான் வெற்றி பெற்ற இடம் அதுதான். அவ தயாரா தான் இருப்பா, நாங்க விடுறதில்லை, ஃபெயிலாக விடுறதில்லை. ஏன் தெரியுமா? எதையும் பிள்ளைகளுக்கு சொல்லி தந்து விட முடியாது, படிப்பது எப்படி என்றுதான் சொல்லி தர முடியும். I cannot teach everything. I can inspire to study. படிப்பதற்கு அவர்களை நான் உற்சாகப்படுத்த முடியும், அதற்கு நான் முன்னுதாரணமாக நிற்க முடியும். ஆசிரியர்கள் இதைத்தான் செய்ய முடியும். காலையில் கூட நான் சொன்னேன், ஆசிரியர்களுடைய கால்களில் விழுந்து நான் ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். இங்கே ஆசிரியர்கள் இருப்பீர்கள், இல்லை என்றாலும் என் பேச்சு போய் சேரக்கூடிய இடத்தில் பார்த்து கொண்டிருப்பீர்கள். தயவு செய்து உங்கள் வகுப்பில் வரும் மாணவர்களுக்கு உங்கள் அறிவை கொடுத்து விடாதீர்கள். அவர்கள் உங்கள் அறிவை பெறுவதற்காக உங்கள் வகுப்பிற்கு வரவில்லை, தங்கள் அறிவை அறிமுகம் செய்து கொள்வதற்காக உங்கள் வகுப்பிற்கு வருகிறார்கள். அந்த பணியை யார் செய்கிறார்களோ அவர்கள் தான் சிறந்த ஆசிரியர்களாக இருக்க முடியும். அந்த சொல் உன்னிடத்தில் இருக்கிறதா? நான் சொல்றேன் பாருங்க, சொல் 10 பாட்டு குறள்ல. அதுல ஒரு பாட்டு என்ன தூங்கவே விடா, எப்போ நினைச்சாலும் தூங்க விட மாட்டா எனக்கு அந்த பாட்டு. நான் சொன்ன உடனே திருப்பி சொல்வீங்க நீங்க, தீயினால் ஆறாதே. அப்படின்னா என்ன அர்த்தம்? தீயினால சுட்ட புண்ணு. நான் எப்பவுமே விஷுவல் காட்டுவேன் கிளாஸ்ல, அதனால தான் பிள்ளைங்க ஃபெயில் ஆகிறதில்ல. தியரி சொன்னா ஃபெயில் ஆயிரும். விஷுவல் காட்டணும். விஷுவல் காட்டினா மறக்காது. எதையும் விஷுவலைஸ் பண்ணீங்கன்னா மறக்காது. பாருங்க, தீக்காயம் ஏற்படுது, புண்ணு இருக்கா? கொஞ்ச நாள்ல என்ன ஆகுது? ஆறுது. ஆறிடுதா? எது ஆறுது? புண்ணு ஆறுது. எது ஆறல? மேல இருக்கிற வடு ஆறல. சொல்லுக்கும் தீக்கும் இருக்கிற வித்தியாசத்தை சொல்றான் அந்த குறள்ல வள்ளுவன். தீ இருக்குல்ல, உள்ள ஆறிடும், வெளியில ஆறாது. சொல்லு இருக்குல்ல, வெளியில ஆறிடும், உள்ள ஆறாது. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாது, நாவினால் சுட்ட வடு. ஒரு கெட்ட வார்த்தை சொல்லிட்டே இருப்பாராம் ஒரு தகப்பன். எப்ப பார்த்தாலும் குழந்தைய கெட்ட வார்த்தையை திட்டிட்டு இருப்பாராம். போய் குருநாதர் கிட்ட சொல்லியிருக்கான், என் வாழ்க்கையில மாற்றம் வேணும், எனக்கு ஏதாவது சொல்லி கொடுங்க. அவர் என்ன சொன்னாராம், சரி நீ கெட்ட வார்த்தை சொல்லிட்டு என்ன பண்ற? நான் மன்னிப்பு கேட்டுறேன். நம்ம வீட்லயே நிறைய இருக்குது அப்படி. நல்லா திட்டிரும். அப்பா அடிச்சிட்டேனா, அப்பா திட்டேனா? நான் அடிக்கிற ஆட்களை என்ன பண்றதுன்னு தெரியலைங்க எனக்கு. எப்படி அடிக்கிறீங்க பிள்ளையில? அடிச்சு ஓஞ்சி போயிட்டு வெளியில போயிட்டு வந்துட்டு அப்பா ஒரு டயலாக் சொல்வாரு வைஃப் கிட்ட. எங்க அவன்? தூங்குறான். மனசு ஆறாது, அடிச்சிட்டேன். அப்படி தப்பு பண்ணா எழுப்பவன. அவன் தூக்க கலகத்துல வருவான். வாடாங்க அப்பா, இந்த தப்பு இனிமேல் பண்ணக்கூடாது, சரியா? சரிப்பா. அப்பா அடிச்சிட்டனா? சரி வா, பைக் சாவி எடுத்துட்டோம், ஐஸ்கிரீம் சாப்பிட போகலாம். நீங்கள் நினச்சி பாருங்க, உங்களை யாராவது அடிச்சுட்டு பைக் சாவி எடுத்துட்டு வா, ஐஸ்கிரீம் சாப்பிட போகலாம் அப்படின்னா போவோமா? குழந்தை வேணாம்ப்பா. ஏய் சொல்கிறேன்ல வாடா. சரிப்பா. ஓஷோ எழுதுறாருங்க,
தவறு செய்யும் பிள்ளைகளை பெற்றோர்களுக்கு தண்டிக்க தெரிகிறது, தன்னை தண்டிக்கும் பெற்றோர்களை குழந்தைகளுக்குத்தான் மன்னிக்க தெரிகிறதுன்னு எழுதுறாங்க. என்ன சொல்லுங்க இது? இந்த குழந்தைகள் இறைவனால் கிடைக்கப்பெற்ற எவ்வளவு பெரிய பொக்கிஷம். கெட்ட வார்த்தையில திட்டிறேன், என்ன பண்றதுன்னு தெரியல, என் நிலையில இருக்க மாட்டேங்கிறேன். உடனே குருநாதர் சொன்னாராம், ஒரு அட்டை எடுத்துக்க, எல்லாத்துலயும் ஆணி அடிச்சிரு, ஆணி அடிச்சு அடுத்த நாள் எல்லா ஆணியையும் எடுத்துட்டு வானார். சரி, ஆணி ஒவ்வொரு கெட்ட வார்த்தை சொல்லும் போது ஒரு ஆணி, அடுத்த நாள் எல்லா ஆணியையும் எடுத்துட்டு போனானா, அந்த அட்டையை கொண்டு வானாராம் குரு. ஆணி அடிச்ச, ஆணி எடுத்துட்ட, ஆனால் ஆணியால் அடிக்கப்பட்ட காயம் இருக்குல்ல, அந்த அட்டையில் அப்படியே இருக்குங்க. சொல்லை சொல்லுகின்ற பொழுது மிக மிக கவனமாக கணவன் மனைவி இடத்திலும், மனைவி கணவனிடத்திலும், குழந்தைகளிடத்தில் பெற்றோரும் பெற்றோர் குழந்தைகளிடத்திலும், ஆசிரியர்கள் குழந்தைகளிடத்திலும், மேடை பேச்சாளர்கள் பொதுமக்களிடத்திலும் மிக மிக கவனமான சொல்லை சொல்ல வேண்டும். இல்லை என்றால் தீயினால் சுட்ட புண் உள் ஆறும் ஆறாது, நாவினால் சுட்ட வடு. கவனம், கவனத்தோடு நாம் இருக்க வேண்டும் என்கின்ற நிலையில் நான் ஒரு விஷயத்தை சொல்றேன். இந்த பெண்கள் நிறைய இருக்கிறீங்க, மதுரைனால பெண்கள் தானே, பவர்ஃபுல் லேடிஸ். சைலண்டா கை தட்டுதுங்க பாருங்க. ஏன் தெரியுமா? கூட்டிட்டு வந்திருக்கிற ஒரு பக்கத்தில் உட்கார்ந்துருப்பார். பீயிங் a woman is happiness. பெண்ணாக இருப்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. ஆனால் நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், பெண்கள் மனதையும் புத்தியையும், முக்கியமா சொல்றேன், பெண்களுக்குன்னே சொல்றேன், மனதையும் புத்தியையும் ரொம்ப ஷார்ப்பா வச்சிருங்க. சொல்லில் மயங்காதீர்கள். ஹேய், நீ ரொம்ப அழகா இருக்க, அப்படி தேங்க்யூ, போயிட்டே இரு. போக முடியுதா? சிக்கிக்கொள்கிறோமே, அந்த சிக்கிக்கொள்ளுகின்ற வார்த்தைகளை தானே போடுகிறார்கள். அந்த வார்த்தைகளில் இருந்து வெளியில் வர முடியவில்லையே, சொல்தானே சிக்க வைக்கிறது. எனக்கு தெரிந்துங்க, 26 வயசுல ஒரு 8 வயது குழந்தையை வைத்துக் கொண்டு ஒரு பெண், கணவனால் கைவிடப்பட்ட ஒரு பெண், 10 வருடம் கழிச்சு நீதிமன்ற வாசல்ல நிக்கிறா. என்ன ஒருத்தன் ஏமாத்திட்டான். 10 வருஷம் கழிச்சு யார்மா புருஷனான்னு கேட்டா, இல்ல வேற யாரோ. புருஷன் போனதுக்கு அப்புறமா வேற யாரோ ஒருத்தங்க ஏமாத்தி இருக்காங்க, 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஏமாத்தி இருக்காங்க. அவ நீதிமன்றத்தில் நிக்கிறா. நீதிபதி, பெண் நீதிபதி கேட்கிறாங்க, சரிம்மா 27 வயசுங்கிறது நல்ல அறிவான வயசு தானே, 10 வருஷம் ஏமாறலாமா ஒருத்தங்க? தொடர்ந்து அவன் தாலி கட்டினானா? இல்ல. காசு எல்லாம் வாங்கிட்டான், சரி, என்னத்துக்காக அவனோட வாழ்ந்த? அவன் சொல்ல நான் இப்ப சொன்னேன்னு வச்சுக்கங்களேன், கேட்கறதுக்கு அது சாதாரண சொல்லா இருக்கு. ஆனால் அந்த வினாடியில் அந்த பெண் அதை கடந்து வந்தாள்ல, அந்த கடந்து வருகின்ற பொழுது அவள் என்ன சொல்லை அதை எதிர்பார்த்தாள், அந்த சொல் அங்கிருந்து வந்துருச்சு. தோற்றாள். என்ன சொல்னா, சாப்பிட்டியா? அங்க சாப்பிட்டியான்னு சொன்னதுக்கா 10 வருஷம் 30 லட்சம்? டூ மச்ல. ஆனால் அந்த பெண் இழந்திருக்கிறாள். எந்த இடத்தில் ஒரு பெண்ணினுடைய மனம் கீழே, உன் பாதம் பட்ட இடத்தில் நான் சாதம் போட்டு சாப்பிடுவேன், அப்புறம் வாட் நெக்ஸ்ட்? டேய், போய் சொந்தமா உழைச்சி ஒரு அலுமினிய தட்டு வாங்கி அதுல சோறு போட்டு தின்ற நிலையில வந்ததுக்கு அப்புறமா பேசு. ஒரு பறவை கூட, பெண் பறவையை கூட வேண்டும் என்றால் ஆண் பறவை கூடு கட்டிவிட்டு தான் பெண் பறவையிடம் வரும். இந்த சமூகத்திற்கு நாம் சொல்லி தரணுமா இல்லையா? பெண்களை சுரண்ட கூடாது என்று சொல்லி தரணுமா இல்லையா? தலைமுறை எவ்வளவு முக்கியமானது. நான் ஒரு சொல்றேன் உங்களுக்கு இன்னைக்கு. நம் தலைமுறை ஏன் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். ஒரு பெரிய தலைமுறை இங்க நிக்குது இல்ல, நம்ம எல்லாருமே இந்த புத்தக திருவிழா, நான், நீங்கள், இந்த காவல்துறை அதிகாரி எல்லாம் யாருக்காக தெரியுமா? நம் தலைமுறைக்காகத்தான். அந்த தலைமுறை காக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லாம். மண் விடுதலை கூட தலைமுறையின் விடுதலைக்காகத்தான் மண் விடுதலை, தலைமுறையின் விடுதலைக்காகத்தான் பெண் விடுதலை.
தலைமுறையை காவு கொடுத்துவிட்டு எந்த விடுதலையும் எந்த சமூகத்திற்கும் அவசியம் கிடையாது என்பதனை புரிந்து கொண்ட தமிழ் மரபு சார்ந்த பெண் நான். தலைமுறையை எப்படி காப்பாத்துறது பாருங்க. சமீபத்தில் ஒரு கேப்ஷனோட ஒரு 30 செகண்டுங்க ஒரு ரீல் பார்த்தேன். 30 செகண்ட். என் வாழ்க்கையில நான் அந்த மாதிரி நான் ஒரு விஷயத்தை, ஒரு பரவசத்தை நான் அனுபவிச்சதே கிடையாதுங்க. இயற்கையின் மீது ஆர்வம் கொண்ட பெண் நான். பாரதியினுடைய இந்த பாட்டு கேட்கும் போதெல்லாம் மனசெல்லாம் நடுங்கிறோம். எப்பவுமே காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறு இல்லை, நோக்க நோக்க களியாட்டம். என்ன வார்த்தை அது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாம் அன்றி வேறு இல்லை. தமிழ் மரபு. நான் ஒரு ரீல்ஸ் பார்க்கிறேன் 30 செகண்ட். ஒரு தேர்ந்த யாரோ ஒரு சுற்றுச்சூழல் நேசிக்கின்ற ஒரு மனிதன், ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கு, அந்த ஆறுல கடந்து போறான். ஒரு சின்ன பாறை, அந்த பாறையில உட்காந்துட்டான். அவனை இன்னொருத்தன் கேமரா பிடிச்சிட்டு இருக்கான். இந்த நாடு இல்ல, வெளிநாடு. பிடிச்சிட்டு இருக்கான். அந்த பாறையில உட்காந்து 30 செகண்ட்ஸ் ரீலுங்க. எத்தனையோ விஷயங்கள், சொல்ல முடியாத விஷயங்கள் அந்த 30 செகண்ட்ல அவன் சொல்லிட்டாங்க. நான் இளைஞர்களையும் பெண்களையும் ஆண்களையும் பார்த்து கேட்கிறேன், உங்கள் கையில் ஒரு ஆயுதம் இருந்தால் அந்த ஆயுதத்தை எப்படி பயன்படுத்துவது என்பதற்கு இந்த ரீல்ஸ் நான் சொல்றேன். இன்னைக்கு தனி மனிதர்கள் கிட்ட வந்துருச்சு இல்ல சோசியல் மீடியா. நாம் எவ்வளவு பொறுப்புடன் இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்கிறேன். அந்த பாறையில உட்கார்றாங்க. அவனுடைய பேக் பேக் எடுத்து, அந்த பேக் பேக்ல இருந்து நிறைய ஏதோ ஒன்று எடுத்தான் பாருங்க, அவ்வளவும் இலை. அந்த இலையை அவன் பின்றாங்க. பின்னி ஒரு போர்வையா போத்திக்கிட்டு நடுவில் ஒரு கேமரா வச்சுட்டு அப்படி உட்கார்றான். அவன் கேமரா நேரா ஒரு மரம் இருக்கு, தண்ணி நிலம் இருக்கு, அங்க போகுது. அதை வெளியில இருந்து ஒருத்தன் போட்டோ பிடிச்சிட்டு இருக்கான், கேமரா பிடிச்சிட்டு இருக்கான். ஒன்றும் இல்லை. என்ன காட்சி தெரியுமா சார்? ஒரு பறவை, பெரிய பறவை, எங்கிருந்தோ பறந்து வந்து அந்த மரத்தில் உட்காந்துருச்சு. மறுபடியும் பறக்குது, தண்ணி கிட்ட வருது, மறுபடியும் திரும்பி போகுது, மறுபடியும் வருது, மறுபடியும் 3-4 வாட்டி வருது போகுது. எவ்வளோ நேரத்துக்கு அவன் இருக்கிறான்னு தெரியலங்க. 3-4 வாட்டி நமக்கு காட்டுறான். வந்துட்டு அடுத்த கடைசியா வந்து என்ன பண்ணுச்சு, அந்த தண்ணியில அப்படி முங்கி வாயிலேருந்து ஒன்று எடுத்துச்சு பாருங்க. இவ்வளோ பெரிய மீன் நேரா எடுத்துட்டு போய் கிளையில உட்காந்து வாயில இருந்து காலுக்கு கவிர்ச்சிங்க. காலில் அந்த மீன் துடிக்குது, அந்த வால் துடிக்குது, அந்த கண் இப்படி தானே இருக்கும் அதுக்கு, இந்த ஓரக்கண்ணில் அதை பார்க்குது. காலை ஏதோ இப்படி பண்ணுது, இப்படி பார்க்குது, மறுபடியும் கொத்த போகுது, மறுபடியும் இப்படி பார்க்குது, மறுபடியும் என்ன பண்ணுச்சு, வாயில் அதை எடுத்துருச்சு. எடுத்துட்டு நேராக பறந்து வந்து அதே இடத்துல போட்டுருச்சு. இவ்வளோதான் காட்சி. அந்த ஆளில் அந்த கேமரா வச்சிருந்த ஆள் அதை அப்படியே கொண்டு போய் தண்ணிக்குள்ளே இறக்குறான். அந்த மீன் உள்ளே போச்சா, உள்ளே போய் இப்படி மீன் நீந்தி வந்துதா, நடுவில் தடுமாறிச்சா, தடுமாறிட்டு அப்படியே நீந்து வந்த மீன் ஒரு 10 செகண்ட் இருக்கும். அந்த ஃபில்ம் 10 செகண்டில் இருக்கும். அதனுடைய பின்பகுதியிலிருந்து வெறும் முட்டைகளாக வெளியில் வருது. பறவை நம்மக்கிட்ட என்ன தெரியுமா சொல்லிச்சு, நான் மீனைத்தான் பசிக்கு சாப்பிடுவேனே தவிர ஒருபோதும் தலைமுறையை தின்பதில்லை என்று நமக்கு அந்த பறவை சொல்லி தருகிறது. தலைமுறையை தின்ன முடியாதுங்க. ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் போக்கு எப்படி இருக்கிறது என்றால், யாருக்கும் மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் அள்ளி சுருட்டி சாப்பிட்டு செத்து போயிடும். வேலூர்ல ஒரு பக்கத்துல ஒரு வயதான அம்மா வயக்காட்டுக்கு போகுது. ஆடு மாடு மேய்க்கிற அம்மா போயிட்டு, நான் வந்து அந்த இடத்துல ஏதோ ஒரு காரியமா நிலம் பார்க்கறதுக்கு போறேன். இந்த முந்தி இருக்குல்ல, அந்த முந்தியில ஏதோ பொறுக்கி போட்டுக்கிட்டே இருக்குது. என்னதுன்னு பார்த்தா, இந்த மஷ்ரூம் இருக்குல்ல, காளான பிடுங்கி போடுறான். அவன் பேரன் கூட இருக்கிறான், அந்த லேடியுடைய பேரன். அவன் எல்லாத்தையும் நிறுத்து அப்படிங்கிறாங்க அந்த அம்மா. நான் அங்கே கீழே இறங்கி பார்க்குறேன். உனக்கு வேணுமா தாயி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்து, அந்த நீளமாக இருக்கு,
ஒரு ஒரு கொண்ட மாதிரி இருக்கு, ருசியா இருக்கும், சமைச்சு சாப்பிட்டா. போட்டு அந்த பையன் கிட்ட சொல்றோம், போதும் போதும் நிறுத்து நிறுத்து, தாய் சொல் மூத்த சொல் என்ன தெரியுமா, எல்லாம் நாமளே அள்ளிட்டு போனா ஆடு மாடு திங்கிறதுக்கு வேணாமாடா, விடுடா. இந்த சொல் எங்க காணாம போயிடுச்சு? பாட்டிகள் கதை சொல்வார்களே, பாட்டிகள் எங்கே போனார்கள்? இன்னைக்கு திரும்பி பார்க்கிற இடங்கள்லாம் ஆண்டிஸ் தான். பாட்டியே காணோம், ஒன்லி ஆண்டிஸ். பாட்டியின் விழுமியங்கள் எங்கே போனது? நமக்கான சொல், நாம் கொண்டிருக்கக்கூடிய சொல் எங்க போனது? நான் இன்னும் ஒரு காட்சியை உங்களுக்கு சொல்கிறேன். என் வாழ்க்கையில் நான் மறுபடியும் பெற்றுவிடவே முடியாத அந்த வாழ்க்கை பயணத்தின் மிக முக்கியமான ஒரு கடவுச்சொல், பாஸ்போர்ட்னு சொல்லுவோம்ல, என்னை கடத்து நான் சொல்லிட்டு போறேன். ரொம்ப சூடான சொல் தான், ஆனா நீங்க புரிஞ்சுக்குவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன் தெரியுமா? இந்த பொதுக்கூட்டம் சாதாரண கூட்டம் அல்ல, படிப்பிற்காக வந்த கூட்டம், புத்தகத்தை நாடி வந்த கூட்டம், கல்வி அறிவை தேடி வந்த கூட்டம், அடிப்படையிலேயே இருக்கிற கூட்டம். அதனால சொல்றேன். வீட்டில் உட்காந்துருக்கேன், கொஞ்சம் ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ், அந்த ஸ்ட்ரெஸ்ல உட்காந்துருக்கேன். என்னுடைய அறை கதவை தட்டனா என் பையன், 23 வயசு முடிஞ்சு 24, LLM படிக்கிறான், மாஸ்டர் லா படிக்கிறான், கார்பரேட் லா, ஃபர்ஸ்ட் இயர். இப்போ தட்டி உள்ள வந்து சொன்னா, அம்மா ஒரு 2 நிமிஷம் பேசலாமா? சொல்லுப்பா. டயர்டா இருக்கீங்களா? இல்லப்பா கொஞ்சம் இதுவா இருக்கு, படிச்சிட்டு இருக்கேன். சரி படம் பார்க்கலாமா? இல்லப்பா இப்போ இல்லை, நாளைக்கு பார்க்கலாம். சரி நான் ஒரு படம் சொல்றேன், அந்த படத்தை நீங்க பாப்பீங்களா? எப்படிப்பா? இல்ல OTTல இருக்கு பாருங்க, கவனமா கேளுங்க இத. சரிப்பா பார்க்கறேன். ரொம்ப கடுமையாகத்தான் நான் என் குழந்தையிடம் பேசுவேன், அன்பாகவும் பேசுவேன், கடுமையாகவும் பேசுவேன். நீங்க அதை பாருங்கம்மா, எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு நான் சொன்னேன். இன்னைக்கு வேணாம்ப்பா, நாளைக்கு வான. அவன் காலேஜ் போயிட்டு அடுத்த நாள் வந்தான். அவன் சீரியஸ், ஹி இஸ் வெரி சீரியஸ். அந்த படம் நான் பார்க்கணுங்கிறதுல சீரியஸா இருக்கான், இல்லைன்னா அடுத்த நாள் வந்திருக்க மாட்டான். அவன் வந்து அந்த படத்தை எனக்கு பார்க்க சொல்றான். அவனே அந்த என்னுடைய ஐபேடை திறந்து அவனே அதை ஓபன் பண்ணி கொடுத்தான். இங்க எத்தனை பேர் அந்த படம் பார்த்தீங்கன்னு தெரியல, காட்ஸில்லா -1. நான் அந்த படத்தை 6:15 மணிக்கு பார்க்க தொடங்கினேங்க. ராத்திரி 8:45 அப்படி முடியுது அந்த படம். நான் எப்படி சொல்றது உங்களுக்கு? நான் வாழ்க்கையில் பெற்றுக்கொண்ட ஆக முக்கியமான ஒரு எழுச்சியான ஒரு சொல்லை நான் அங்கிருந்து எடுக்கிறேன், அதை நான் கடத்திட்டு போறேன். எனக்கு தெரியாத நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டனோ, வல்ல இறைவனின் பெரும் கருணையினால் அந்த புரிதலை என் சொற்களின் மூலமாக இறைவன் தந்துவிட வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நான் இதை சொல்றேன். சரியா? படம் பார்க்கிறேன், எனக்கு துக்கமா இருக்குங்க. அந்த படம் என்னன்னு தெரியல, பார்த்ததுல இருந்து கடைசி வரைக்கும் ஈரல் கொலை வந்து இங்க அடைச்சிட்டு இருக்கு. ஒரு துக்கிச்சு இருக்கிறேன் நான். அந்த படம் முழுக்க எனக்கு துக்கத்தை தான் கொடுக்குது. அது ஒரு ஜப்பானிய படம், ஆஸ்கர் விருது பெற்ற படம். ஆனா நான் ஹிந்தியில பார்த்தேன் அந்த படத்தை, அது ஜப்பானிய மொழியில இருக்கு. அந்த படத்துல வந்து அந்த ஹீரோ ஒரு 25 வயசு பையன். அவன் சைலண்டா இருக்கிறாங்க, ஆனா சைலண்டா இருக்கிறது சுவிட்ச் ஆஃப் பண்ணி, ஆடியோ சுவிட்ச் ஆஃப் பண்ணி பார்த்தா அவன் சிரிக்கிற மாதிரி இருக்கு, ஆடியோ போட்டு பார்த்தா அது துக்கமா இருக்கிறான் அவன். ஜாப்பனீஸனுடைய நடிப்புல இது ஒரு ஜானர், ஜாப்பனீஸனுடைய ஒரு ஜானர். அது கவிதைகளும் அப்படிதான் இருக்கும், ஜப்பானிய கவிதைகளும் அப்படிதான் இருக்கும், ஹைக்கூ கவிதைகள்லாம் அப்படிதான் இருக்கும். நீங்க ஹைக்கூ கவிதையெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த அந்த மனம் இல்லை என்றால், அந்த லக்ஸுரி மனம் இல்லை என்றால் அந்த கவிதைகளை புரிஞ்சுக்க முடியாது. ஒரு விதமான மிக ஆழமான ஒரு இளைப்பாறுதல் இல்லாமல் அந்த கவிதைகள் புரியாது நமக்கு. ரொம்ப ஆழமான இளைப்பாறுதலோட நான் அதை பார்க்கிறேன், மனசு ஆழமான இளைப்பாறுதல் இருக்கு, ஆனா துக்கமா இருக்கு எனக்கு அந்த படத்தை பார்க்கும்போது. அந்த படம் முடிஞ்சது. அந்த படம் ஒரு பெருசா இல்லை, நான் ஒரு நிமிஷத்துல சொல்லிடுவேன். கடல்ல இருந்து ஒரு பிராணி வருதுங்க, காட்ஸில்லா. அது வந்து பெரிய ஒரு டைனோசர் மாதிரி இருக்கு, அது எல்லாரையும் அழிக்குது. நாட்டுப்பற்று இல்லாமல், நாட்டின் மீது அக்கறை இல்லாமல் போரிலே தோற்ற வீரனாக இருக்கிறான் அவன். தான் செய்த பிழைக்காக தன்னையே நொந்து கொண்டிருக்கிறான் அந்த ஹீரோ. அவன் வந்து ஒரு பிளேன் ஓட்டுறவன். அந்த காட்ஸில்லாவை அழிக்கவே முடியாதுங்க.
அழிக்கிறாங்க, பெரிய பிளான் போட்டு அழிக்கிறாங்க. ஆனா அதனுடைய வால்ல மறுபடியும் ரேடியேஷன் வந்து அது மறுபடியும் வந்துருது, எழுந்து வந்துருது. அவன் என்ன பண்றான், கடைசியா அந்த காட்ஸில்லா வாய் அப்படி திறக்கும் போது பிளேனை கொண்டு வந்து அதனுடைய வாயில் அப்படியே செலுத்திட்டு தன்னுடைய ஒரு பாராஷூட்ல கீழே இறங்கிறான். அவனுடைய லவ்வர் வந்து அந்த காட்ஸில்லாவுடைய அட்டாக்ல காயப்பட்டு காணாம போயிருப்பான். அவன் அந்த காட்ஸில்லாவை சாவடிச்சுட்டு நேரா வீட்டுக்கு வருவான். வீட்டில இருந்து நேரா ஹாஸ்பிட்டலுக்கு சொல்லுவாங்க. அவனுக்கு ஒரு கொரியர் வந்திருக்கும். அதை பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் போனா அவனுடைய லவர் அங்க இருப்பான். படம் முடியுதுங்க. ஓரத்துலைங்க இந்த பக்கம் ஒரு சின்ன காட்ஸில்லா மாதிரி ஒரு சின்ன டாட்டூ வச்சு முடிச்சிட்டான் படத்தை. நான் விக்கிச்சு போய் எப்படியே நிற்கிறேன். எப்படிதான் தெரிஞ்சுதான் என் பையனுக்கு கதவை தட்டுறான். அம்மா படம் பார்த்துட்டிங்களா? பார்த்துட்டேன். சின்ன ஸ்டூலை எடுத்து முன்னால் உட்கார வச்சுட்டு அவன் என்கிட்ட சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்கிறேன். தடுமாறி கீழே விழுந்தான்னு வச்சுக்கோங்களேன். அவன் சின்ன வயசில் நான் சொன்னேன், டேய் கதவை மூடும்போது இடிக்காமல் மூடுடா, போகும்போது கரெக்டாக மூடிட்டு போடா, ஃபிசிக்ஸ் கரெக்டாக படித்தேன்னு வச்சுக்கோயேன் இப்படிலாம் நடக்காதுன்னு சொல்வேன் நான். அவன் அதை வச்சே எனக்கு கிண்டல் பண்ணுவான். ஏறினா இறங்கினா உட்காந்தா சாப்பிட்டா தட்டு கீழே விழுந்தா ஃபிசிக்ஸ் தெரியலன்னு சொல்வல. இப்போ சொல்லு, காட்ஸில்லா யாரு? அவன் கேட்குறாங்க கேள்வி. என்னடா கேட்குறேன்னு, காட்ஸில்லா யாருமா? அவனை பாருங்களேன், டீச்சர் நான், கேள்வி கேட்டு பழக்கம் எனக்கு. பதில் சொல்லி நிறைய நாள் ஆயிடுச்சு. அப்புறமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன், பதில் சொல்வதல்ல கேள்வி ஞானம், கல்வி ஞானம், கேள்வி கேட்பது தான் கல்வி ஞானம். பாருங்க, ஆப்பிள் விழுந்துச்சுங்க. எல்லாரும் பார்த்தாங்க ஆப்பிள் விழுந்துச்சு. ஒருத்த மட்டும் கேட்டான்ல ஏன் விழுந்துச்சுன்னு. அவன் தானே கிராவிட்டி லாவை கண்டுபிடிச்சான். வாய் ஏன் இப்படி இருக்குன்னு யோசிக்கிறேன்ல. இதுக்கு தான் பக்கவாட்டு சிந்தனைன்னு பேரு, லேட்டரல் திங்கிங்னு பேரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய சிஸ்டம் இருக்குல்ல, லேர்னிங் சிஸ்டம் இருக்குல்ல, அதுல திங்கிங் ப்ராசஸ்க்கே டைம் இல்லைங்க. குழந்தை சொல்லி கொடுக்கறத உள்வாங்கி எழுதுறதுக்கே அதுக்கு பாடு போயிடுது. கூலி ஆட்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறோம். அதனால்தான் ஏஐ வந்துருச்சு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்ஐ போயிடுச்சு, ரியல் இன்டெலிஜென்ஸ். இப்ப எல்லாம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்மள ஆக்கிரமிச்சிட்டு இருக்கு. நான் கேட்கவே இல்லை, மெட்டா ஐயா என்னுடைய போன்ல வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கு. என் பர்மிஷனே இல்லை, உள்ள உட்காந்துக்கிட்டு. அவன் கேட்கிறான் காட்ஸில்லா யாருமான்னு கேட்டானா, எனக்கு பதில் சொல்ல தெரியல. அவன் அந்த ஸ்டூலை இன்னும் கொஞ்சம் ஒரு அடி முன்னால கொண்டு வந்து வச்சுட்டு என்னுடைய முன்னால உட்காந்துட்டு இப்படி குழந்தை மாதிரி இப்படி முகத்தை வச்சுட்டு கேட்குறான், அம்மா உனக்கு காட்ஸில்லா எப்படி வந்துச்சு தெரியுமா? அது ஒரு ஃபிக்ஷன்மா. சரிப்பா, எந்த சொல்லை புரிந்து கொள்வதற்கு முன்னாலும் அதன் பூர்வீகத்தை புரிந்து கொள்ளுங்கள். பூர்வீகத்தை புரிந்து கொள்ளாமல் அந்த சொல்லை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. எங்கிருந்து வந்தது தெரியுமா? யுரேஷிமா நாகசாகில அமெரிக்கா குண்டு போடுது. குண்டு போட்டு அந்த நாடு அழிஞ்சதுக்கு பிறகு ஒருத்தன் எழுதுறான் ஒரு ஃபிக்ஷன். அதான் காட்ஸில்லா. என்ன ஃபிக்ஷன் தெரியுமா? நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், உங்க காலில் இருந்து நிலம் நகர்ந்துரும். ஒரு சின்ன பல்லி லெசர்ட், அது மேல அந்த ரேடியேஷன் விழுது. எல்லாத்தையும் அழிச்ச அந்த ரேடியேஷனால அந்த பல்லி காட்ஸில்லாவாக உருவெடுத்து விட்டது. இதுதான் கதை. இந்த -1 என்ன தெரியுமா சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான், அம்மா காட்ஸில்லா வேற யாரும் இல்லம்மா. யாரா? நான் சொல்லிடுவானோன்னு பயந்தேன் நான். யாரா? காட்ஸில்லா ஜப்பான்மா. ஜப்பான் தாமா காட்ஸில்லா. அது இந்த உலகத்துக்கு சொல்லுதுமா. அதனால தாமா ஆஸ்கர்ல போய் அந்த படத்தை சப்மிட் பண்ணுச்சு. அது என்ன சொல்லுச்சு தெரியுமா? நீ என்ன நாகசாகில யுரேஷிமால ரேடியேஷன் போட்டு அழிச்சாலும் நான் காட்ஸில்லாவா உயர்ந்து வருவேண்டா, நான் தொட்டதெல்லாம் காட்ஸில்லாவா மாறுண்டான்னு அவன் இந்த உலகத்துக்கு சொன்னாமான்னா சொல் தானே. இந்த முறை அது உண்மையாவே நிரூபிச்சுக்கிட்டு இருக்கு. நான் எந்த நாட்டையும் புகழ்ந்து பேசவில்லை, நான் தாய்நாடு பற்று கொண்டவள் தான். ஒலிம்பிக்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் அமெரிக்கா, செகண்ட் பிளேஸ் சைனா, தேர்ட் பிளேஸ் ஜப்பான். ஜப்பான் வந்துருச்சு. இந்தியா 71.
இடத்தில் இருக்கிறோம் நாம். இந்த உலகம் மறுபடியும் பார்த்து விடவே இராது என்கின்ற சொல்ல அந்த ஜப்பான் காட்ஸில்லாவாக உயர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. நம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள், உங்களுக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும், அழிவு வந்தாலும், விபத்து வந்தாலும் கீழே விழுந்துராத. அந்த விபத்தை உன்னுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்திற்கான வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு காட்ஸில்லாவாக வந்து நில் என்று ஏதோ ஒரு வகையில் அவன், என் மகன், என்னிடத்தில் சொல்கிறான். கண்ணதாசன் எழுதிய பாட்டு, என் மனம் லேட்ரல் திங்கிங்ல போகுது, பக்கவாட்டு யோசனையில் போகுது, ஒரு அனலிட்டிக்கல் திங்கிங்ல போகுது. ஓகே, இது நெஞ்சில் ஓர் ஆலயம் திரைப்படத்திற்காக அந்த கதாநாயகிக்கு எழுதிய பாட்டல்ல. இது கம்ப ராமாயணத்தில் சீதைக்காக எழுதிய பாட்டு. சின்சியாரிட்டியோட, அது அந்த உண்மையான ட்ரூத்ஃபுல்னஸோட அது ஓடிச்சு பாருங்க. மூடப்பட்ட எந்த எமர்ஜென்சி கதவு இருந்தாலும் நீ சின்சியரா இருந்தா அது திறக்கும்.